பெரியாறு தண்ணீர் பாய்வதால் தழைத்தோங்கும் விவசாயத்தால் கம்பம் பள்ளத்தாக்கு என அடைமொழியுடன் அழைக்கப்படும் தேனி மாவட்டம் கம்பம் சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக சார்பில் கம்பம் நகரமன்ற தலைவரும் கட்சியின் தேனி மாவட்ட செயலாளருமான டி சிவக்குமார், கட்சியின் முன்னாள் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் SPM சையதுகான், சின்னமனூர் நகரமன்ற தலைவரும் கட்சியின் நகர செயலாளருமான சுரேஷ் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராகும் வாய்ப்பிருப்பதாக பேசப்படுகிறது. திமுக சார்பில் கம்பம் தொகுதியின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் கட்சியின் விவசாய அணி மாநில துணைத் தலைவருமான ராமகிருஷ்ணன், திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் செல்வேந்திரன், முன்னாள் கம்பம் நகர செயலாளர் பாண்டியன் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராகும் வாய்ப்பிருப்பதாக தொண்டர்கள் மத்தியில் பேசப்படுகிறது. தேமுதிக சார்பில் கடந்த முறை தேர்தலில் போட்டியிட்டவரும் கட்சியின் மாநில துணைச் செயலாளருமான முருகேசன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வம், தேனி நகர பொருளாளர் லால் பகதூர் ஆகியோரில் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என கூறப்படுகிறது. மக்கள் நல கூட்டணி சார்பில் மதிமுகவிற்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டால் அக்கட்சியின் கம்பம் நகர செயலாளர் ராமகிருஷ்ணன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் அக்கட்சியின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ராஜப்பன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டால் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் தங்கம் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராகும் வாய்ப்பிருப்பதாக பேசப்படுகிறது. காங்கிரஸ் சார்பில் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளரும் கடந்த முறை ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டவருமான அசன் ஆரூன், கட்சியின் தேனி மாவட்ட வர்த்தக பிரிவு தலைவர் சங்கர நாராயணன், கட்சியின் தேனி மாவட்ட தலைவர் முருகேசன் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக கூடும் என தொண்டர்களால் பேசப்படுகிறது.